ஒரத்தநாடு அருகே வீட்டில் படுத்திருந்த பச்சிளம் குழந்தையை குரங்கு கடித்ததில் காயமடைந்ததால் தஞ்சை ராசு மிராசுதார் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த குழந்தைக்கு வனத்துறை சார்பில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பாலம்புத்தூர் குடிக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் விக்னேஷ். இவருடைய மனைவி இசைவாணி. இவர்களுக்கு கடந்த 1 மாதங்களுக்கு முன்பு பெண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி குழந்தையை வீட்டில் தரையில் பாயில் படுக்க வைத்த இசைவாணி அருகில் சமையல் வேலையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த ஒரு குரங்கு குழந்தையின் தலையில் கடித்துள்ளது. குழந்தை அழத் தொடங்கியதும் இசைவாணி மற்றும் உறவினர்கள் குரங்கை விரட்டினர். குரங்கு கடித்ததால் குழந்தையின் தலையில் காயம் ஏற்பட்டிருந்தது. உடனடியாக தஞ்சை ராசு மிராசுதார் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக குழந்தையை அனுமதித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் தஞ்சை மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி உத்தரவின்படி வனச்சரக அலுவலர் சந்திரசேகரன் உள்ளிட்ட வனத்துறையினர் உடனடியாக பாலம்புத்தூர் பகுதியில் கூண்டு வைத்து அந்த பகுதியில் சுற்றி திரிந்த குரங்கை பிடித்து புதுக்கோட்டை மாவட்ட காப்பு காட்டு பகுதியில் விட்டனர். பின்னர் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தையை பார்வையிட்டு மருத்துவ சிகிச்சை குறித்து டாக்டர்களிடம் கேட்டறிந்தனர். மேலும் குரங்கு கடித்ததால் அதற்கான இழப்பீடு தொகையை தமிழக அரசு வழங்குவது குறித்து மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி தமிழக அரசிடம் அதற்கான அனுமதியை பெற்றார்.